World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியா இப்போ லைவ்ல நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 19 பேர் நம்ம உள்ள இருக்கிறோம். ஸோ மற்றவங்கலாம் லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 19 பேர்ல இன்னும் யாராவது பேசணும்னு நினைச்சா பேசலாம். அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல கடைசியா இப்ப நான் தான் பேசுறது பாக்கி இருக்கு. ஏன்னா மொத்தமே இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் 8 பேர் மட்டும்தான் நம்ம கொடுத்தோம். மீதி பேர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுறாங்க ஜூம்ல பேசுறதுக்கு. அதனால ஆனா அடுத்த மாசம்லாம் கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் கொடுப்பாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நடத்தணும்ன்றத பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் பேசணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து கொஞ்சம் யோசிக்கிட்டு எல்லாரும் அதுக்குள்ள நான் என்னுடைய ஸ்பீச்சை சொல்லிடுறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா தர்மசஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனரும் எங்கள் குருநாதருமான டாக்டர் மணிகன் ராஜ் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இது இப்ப ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர். ஏன்னா நாம வீட்டுல இருந்து பேசுறோம், ஆனா இன்னைக்கு உலகம் முழுதும் பாக்குறாங்க. ஸோ இது யாரால அப்படின்னா முத்துப்பாண்டி ஐயால தான். ஸோ அவருக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஜோதிட துறையில அனுபவம். ஆனா ஐயா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் கொரோனா டைம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஜெயந்தி மேடம் தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க ஐயா கிட்ட. நான் எம்ஏ தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஐயா கிட்ட பிஹெச்டி பண்ணேன். அதுக்கப்புறம் 27 பிரசன்னம், ஜாமக்கோல், பஞ்சபட்சி, திருப்பி ஐயா கிட்ட ஒவ்வொரு பாடமா நான் படிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா ஐயா கூடயே பயணிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்கிட்டயும் ஒரு திறமை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 15 வருஷம் இருந்து கூட எந்த ஒரு குருநாதருமே எனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு யாரும் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. நாம போறது படிக்கிறது வீட்டுல இருந்து ப்ரொஃபஷனலா பண்றது இப்படிதான் இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஏதோ ஒரு திறமை இருக்கு அப்படின்ற அம்மா கிட்ட சோ என்னவையும் வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஆரவாரத்துல பேச வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரு பதில்ன்றதுல பேச வச்சிருக்காரு. சோ ஐயாவோட நிறுவனத்துல பாத்தீங்கன்னா முதல்ல சேவை குழு உறுப்பினரா சேர்த்தாரு. அடுத்தது இப்ப நிர்வாக குழு உறுப்பினரா சேர்த்தாரு. சோ அடுத்தது மிகப்பெரிய ஒரு போஸ்ட்ன்னு சொல்ல போனா நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்நிலைக்கு வகுப்பு எடுக்கக்கூடியத ஒரு ஆசிரியர் பணி எனக்கு கொடுத்திருக்காரு. சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மிகப்பெரிய ஐயாவுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். சோ ஐயாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யாருக்கு என்ன திறமை இருக்குன்றது கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்வாரு. உங்களால முடியும், நீங்க பண்ணுங்க பேசுங்க அப்படின்றது. சோ நம்ம வந்து ஒரு குருநாதர் சொல்றாருன்னா அதை நம்ம எடுத்துக்கணும், எடுத்து சொல்லணும். சோ அந்த மாதிரிதான் இப்ப நான் ஒருத்தருக்கு போன் பண்ணி உங்களால முடியும் நீங்க பேசுங்க அப்படின்னா உங்களால முடியாதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது. யாரும் நம்மளுக்கு அசரீரி மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க, போன் பண்ணி கூப்பிடுறாங்க, அப்ப நம்ம பேசுறது நம்ம கிட்ட திறமை இருக்கு, நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தான் நான் சொல்றேன். சோ எல்லாருமே நான் சொல்லும் போது நீங்க பேசுங்க, உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வரும்போது. ஏன்னா சொல்லுவாங்களா, குடுக்குற தெய்வம் கூரிய பிச்சுக்கிட்டு குடுக்கணுவாங்க. ஆனா கூரிய பிக்கும் போது கையை வச்சு மடக்க கூடாது. என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நம்மள பேசுங்கன்னு சொல்லும் போது பேசுங்க. ஒவ்வொருவருமே நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மாணவர்கள்ல இருக்கிற எல்லாருமே பேசி, ஏன்னா நம்ம சென்னைனாவே ஒரு கெத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதையும் அந்த வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும். சென்னையில வந்து நிறைய பேர் பேசுறாங்க, டைமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முதல்ல 1 மணி வரைக்கும் பிளான் பண்ணலாம். அடுத்தது லஞ்சு முடிச்சுட்டு இன்னும் நிறைய பேர் சேர்ந்து அதுக்கப்புறமும் நம்ம பேசணும். சோ அதான் என்னுடைய ஆசை. இது வந்து இப்படியே டிராப் அவுட் ஆகக்கூடாது, யாருமே டிராப் அவுட் ஆகாது. நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு நாள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்களுடைய சொந்த அனுபவ கருத்துங்க கூட ஜோதிட ரீதியா அதாவது எந்த பாவத்துல எந்த பலன் அடிப்படையில சொன்னீங்கன்றது சொன்னா கூட அது ஒரு அனுபவ கருத்து தான். சோ அதை சொல்லி நம்ம மாசம் மாசம் பண்ணிக்கலாம். சோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்னைக்கு நான் என்ன பேசலாம் அப்படின்னு நினைச்சேன்னா அதாவது 8 திசைகளும் உள்ள சக்திகள் அப்படின்னு பத்தி பேசலான்ட்டு. இப்ப நமக்கு திசைனா முதல்ல நம்ம 4 தான் சொல்லுவோம். நம்ம படிக்கிற காலத்துல முதல்ல நமக்கு தெரிஞ்சதுனால கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுதான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜோதிட துறையில வந்து அதுக்கப்புறம் 8 திசை திக்கு, அப்புறம் திசை, அப்புறம் திக்கு. இப்ப நம்ம 8 திசைன்னே நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல எந்த சக்தி இருக்கு, சக்தினா யாருன்னா நம்ம வலு கிடையாது. சக்தினா நம்ம பெண் தெய்வத்தை தான் நம்ம சொல்றோம். சோ 8 திசையில இருக்கிற சக்திகள், அதாவது பெண் தெய்வங்கள் யாரு, அவங்களால என்ன பலன் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிழக்குக்கு அதிதேவதை யாரு, முதல்ல வந்து அதிதேவதையை பார்க்கலாம். சோ கிழக்குக்கு அதிதேவதை யாருன்னா ஆதித்யன் அப்படின்றவரு. சோ அடுத்தது மேற்குக்கு யாரு அப்படின்னா வருணன். அடுத்தது வடக்குக்கு குபேரன்.
தெற்குக்கு யமன், அப்புறம் வடகிழக்குக்கு அது வந்து ஈசானியம் சொல்லுவாங்க. ஈசன் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வடமேற்குக்கு வாயு பகவான், அடுத்தது தென் கிழக்குக்கு அக்னி தேவன், தென் மேற்குக்கு பித்ரு சம்பந்தப்பட்ட சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பவுமே சூரியன் சந்திரன் ஆண் பெண் அம்மா அப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தெய்வங்கள் அதிதேவதைகள் இருந்தாலும் 8 திக்குக்கும் சக்திகள் இருக்காங்க. அந்த சக்திகள் யாரு, அவங்களால என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல கிழக்கு பக்கம் பார்க்கலாம். கிழக்கு அப்படின்னா அதோட சக்தி யாரு அப்படின்னா பிராமி. அவங்க வந்து யார் அப்படின்னா அவங்க பிரம்ம தேவனோட அம்சமாக அவதரித்தவங்க தான் இந்த பிராமிய தேவி அவங்க. இவங்க கிழக்கு திசைய சக்தி வடிவமா இவங்க அந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிழக்கு பக்கம் நம்ம வணங்கும் போது பாத்தீங்கன்னா அதனாலதான் குழந்தைங்களெல்லாம் வந்து அந்த இடத்துல படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா பிராமி தேவி அந்த கிழக்கு பக்கம் படிக்கும் போது கல்வி அறிவு வந்து நிறைய வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கிழக்கு பக்கத்துல பிராமி அம்மா தான் வந்து அவங்க சக்தி உருவமா இருக்காங்க. அந்த பக்கம் வணங்கும் போது நல்ல ஒரு படிப்பும் வரும். அதே மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்றது இது வந்து உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா மேற்கு மேற்கு பக்கத்துல இருக்கிற சக்தி யாரு அப்படின்னா வைஷ்ணவி தேவி. அந்த அம்மா பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட அவதாரமா அவதரித்தவங்க தான் வைஷ்ணவி தேவி அம்மா. இவங்களை வந்து நாராயணின்னும் சொல்லுவாங்க இல்லையா. இவங்களை வந்து அதாவது வைஷ்ணவி தேவி அம்மா தான் நாராயணி தேவி அம்மாவும் சொல்றாங்க. இவங்க மேற்கு திசையில வந்து இவங்க வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை வழிபாடு பண்றதுனால என்ன ஆகும்னா ஆரோக்கியமான உடம்பு, அதாவது மனதில், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு அமைதி, நல்ல ஒரு மேன்மையான நிலையெல்லாம் அடையலாம்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதாவது அந்த மாதிரி டைம்ல இவங்களுக்கு வந்து வழிபாடு பண்றது, உடல்நல சரியில்லாதவங்க கூட அந்த சைட்ல இருக்கிறவங்க போய் படுத்துக்கிறது, அதே மாதிரி அந்த பக்கம் வழிபாடுறது, அந்த சைடு இருக்கிற தெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்றது. அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேற்கு நோக்கி இருக்கிற சாமியை வணங்குங்க, ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க வடக்கு நோக்கி இருக்கிற சாமியை வணங்குங்க. அதெல்லாம் இதோட அடிப்படையில தான் சொல்லுவாங்க. அடுத்தது வடக்கு வடக்குக்கு அதிகார சக்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஸ்வரி. இந்த மகேஸ்வரி அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனோட அம்சமா சொல்றாங்க. இவங்க வடக்கு திசைக்கோட சக்தி எடுத்துக்காங்க. இவங்களை வழிபாடு பண்றதுனால சகல ஐஸ்வர்யமும் சகல சக்தியும் நல்ல ஒரு ஆன்மீக தன்மையும் கிடைக்கும்னு சொல்றோம். அடுத்தது தெற்கு தெற்குனாவே தெரியும் வாராகி அம்மன். இவங்க வந்து இவங்கள பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட அவதாரமா இருக்காங்க. இவங்களை வழிபாடு பண்றதுனால என்னன்னா நம்மளுக்கு ஒரு தைரியம், வெற்றி, நம்ம எதுனா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்கணும், ஒரு பேச்சு திறமை வேணும், நல்ல ஒரு பெரிய லெவல்ல ஆகணும் அப்படின்னா இப்ப வாராகி அம்மா. இப்ப எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளாவே வாராகி அம்மா தான் நம்ம எல்லாருமே வணங்கிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய வாராகிய வழிபாடு எடுக்கிறாங்க, உபாச தெய்வமா எடுத்திருக்காங்க. என்னன்னா வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வாராகி அம்மாவை எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வடகிழக்கு. இந்த வடகிழக்கு பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்மா தான் வந்து அவங்க வந்து அந்த பக்கத்துக்கு சக்திய தெய்வமா அவங்க இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ருத்ரினினுடைய அம்சமா இருக்காங்க. இவங்களை வணங்குறதுனால எல்லா சகல செல்வங்களும் எங்க போனாலும் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும், அவங்கள வணங்கும் போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வடகிழக்கு பக்கத்துல சாமுண்டீஸ்வரி அம்மா சக்தி தெய்வமா இருக்கிறவங்கள அவங்கள வந்து வணங்கணும். அடுத்தது வடமேற்கு வடமேற்குல யார் இருக்காங்கன்னா இந்திராணி அம்மா இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரனின் அம்சமாகவே இவங்க வந்து இந்திராணி அம்மா இருக்காங்க வடமேற்கு திசையில. இவங்க அந்த பக்கம் சக்தி வடிவமா இருக்காங்க. இவங்களை வழிபாடு பண்றதுனால நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி செல்வ வளம் பெருகும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேணும், நல்ல செல்வம் வேணும் அப்படின்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு இந்திராணி அம்மாவை வணங்கணும். அடுத்தது தென்கிழக்கு தென்கிழக்கு பாத்தீங்கன்னா கௌமாரி அம்மா. இவங்க வந்து சரவணனின் அம்சமாக இவங்க வந்து அவதரித்தவங்க கௌமாரி தேவி. இவங்க வந்து தென்மேற்குல அந்த திசையில ஒரு சக்தி வடிவமா இவங்க இருக்காங்க. இவங்களை வணங்குனா என்ன அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால பதவி உயர்வு வேணும், வேலையில வந்து அதே மாதிரி பெயர் புகழ், வேற இடமாற்றம், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா தென்கிழக்கு மூலையில இருக்கிற கௌமாரி அம்மாவை வணங்கணும். இவங்க மூலையில அந்த பக்கத்துல இருக்காங்க. ஆனா மொத்தமா கோவில் எல்லாம் அப்படி வச்சிருக்க மாட்டாங்க, லைனாவே 8 திக் அம்மாவையும் ஒன்னாதான் வச்சிருப்பாங்க, அஷ்டலட்சுமின்னு சொல்லிட்டு.
சோ யாரார என்னங்க எதுக்காக வணங்கணுமோ அதுக்காக அந்த அம்மாவை தெய்வமோ அது குறிப்பிட்ட இடத்துல விளக்கேத்தி வணங்கினா நல்லா இருக்கும். சோ அடுத்தது தென்மேற்கு. இவங்க வந்து ஷியாமலா தேவி அம்மா சொல்லுவாங்க. இவங்க ஷியாமலா தேவி அம்மா பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்சமாக இவங்க இருப்பாங்க. சோ இவங்க தென்மேற்கு திசைக்கு இவங்க ஆட்சி பண்றாங்க. சோ இவங்களை வணங்குறது சகல கலைகளையும் வெற்றி அடைவாங்க. சகல கலைன்றது இந்த கலைத்துறையில இருக்கிறது, பேச்சு போட்டி, இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க சியாமலா தேவிய இவங்கள வணங்குறது. சோ பொதுவாவே வந்து சக்தினாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம உடம்புக்கு சக்தி தேவை. எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு உடம்புக்கு சக்தி தேவை நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதனால ஒவ்வொரு இடத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையில அந்த சக்தி தேவி ஆட்சி பண்ணும்போது நம்ம அவங்கள வணங்கும் போது நமக்கு உண்டான மன தைரியம், மன சக்தி கிடைக்கும்ன்றதுதான் இதோட தாத்பரியம். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய கண்டென்ட் இதுதான். சோ எனக்கு இங்க பேச வாய்ப்பளித்த நம்முடைய குருநாதர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.